ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆச்சு. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். மார்னிங் நேரமாகவே குளிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அப்படி தான் நேரமாகவே குளிச்சிடுவேன். இப்போ என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எப்பயும் தலைக்கு குளிப்பேன் எண்ணெய் வச்சு. ஸோ அப்படி குளிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சீக்கிரமாக தலை காய மாட்டேங்குது. இதனால் எனக்கு ரொம்பவும் சளி பிடிச்சிருது. ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில் சளி பிடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ நான் குளித்தேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா, நான் சைட் நேர் எடுத்து தான் எப்பயும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சமாக முடி எடுத்து நான் பின்னி குத்திப்பேன். ஆனால் தண்ணி கீழே வடிஞ்சிட்டே இருந்துச்சு முடியல. ஸோ அதனால் தோட்டிட்டு 2 சைடும் முடி கொஞ்சமாக எடுத்து நான் பின்னி குத்திக்கிட்டேன். எனக்கு எப்போயுமே வீட்டில் இருக்கும்போது நல்லா தலை சீவ வரும். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வெளியே கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சொதப்பிடும். அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு பின்னே எனக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்க்ரீம் பார்த்திங்கன்னா டெர்மாக்கோ சன்ஸ்க்ரீம் தான். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த சன்ஸ்க்ரீம் தான். இந்த சன்ஸ்க்ரீம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், மேரேஜுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் தான் நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னோடய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். ஸோ எனக்கு செட் ஆகலை. என் ஃபேஸ் ஃபுல்லாகவே பொறி பொறியாக வந்துருச்சு. அப்புறம் அந்த பொறி பொறியாக வர்றது என்ன ஆகுனா, பெரிய பெரிய பிம்பிளாக ஆகிட்டு அது ரொம்ப ரெட்டாக ரொம்ப தழும்பாகவே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் டாக்டர்கிட்டையுமே போயிட்டேன். ஆனால் எனக்கு எதுவுமே சரியாகலை. அப்போ இந்த ஆடெல்லாம் பார்த்துட்ருக்கும்போது டெர்மாக்கோ ஒரு ஆடு வந்துச்சு. சரி, நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீம் தான். இது மாய்ஸ்சரைசரோ நான் லோஷன்ஸோ எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். குளிச்சுட்டு வந்த எப்பயும் சன்ஸ்க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா விட்டமினும் பின்ன நியாசினமைடும் இருக்குது. SPF 50 அதனால் நம்ம ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு பவுடர் கூட மேலே போட்டுப்பேன். எனக்கு அந்த திட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அப்படி இருக்கவே இருக்காது. எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ இது ரொம்பவும் ஆயிலும் வலியாது. இது ஆயில் ஸ்கின்னுக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ட்ரையாக இருக்கும் பார்த்திங்களா, அவங்களுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அப்போ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இது செட் ஆகும். எனக்குமே செட் ஆச்சு. எனக்கு சில டைம் சென்சிட்டிவாக இருக்கும், சில டைம் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எனக்கும் இது செட் ஆச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீம். ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீம் தான். நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீம் வாங்கினாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணுவேன். நான் மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கு பின்ன பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் எப்போயும் இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்த்திங்களா, இப்போ நான் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பவுடர் போட்டுட்டு பின்ன அந்த பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் பவுடர் போட்டாலுமே நம்ம கையில் பிளெண்ட் பண்ண மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதனால் கையில் பவுடர் அதிகமாக எங்கெங்கே இருக்கோ அதை நான் கையிலே தொடச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா இந்த டேஸ்லர் இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். எனக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். இது நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். நான் பார்த்திங்கன்னா இது பொட்டாமல் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஐலைனராக யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா மேலே கண்ணுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் கண்ணுக்குள்ளே அப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி போய் பாருங்கள், போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இது நான் யூஸ் பண்ணிப்பேன். பார்த்திங்களா, இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டார்க்காக அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக நான் யூஸ் பண்ணிப்பேன். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். மற்ற காய்ச்சல் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வலி அது கீழே வராது. ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ அதனால் எனக்கு இது பிடிக்கும். நான் பார்த்திங்கன்னா என்ன சொல்லிகிட்ருக்கேன்னா, நான் கண்ணாடி மேலே இருக்குது, கண்ணாடியை பார்த்து தான் போடுறேன். கேமரா பார்த்து நான் போட முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா கேமரா பார்த்து போடும்போது நான் கண்ணுக்குள்ளே போட்டு தெரியாமல் பட்டுச்சுன்னா பிரச்சனையாயிடும் இல்லையா? ஸோ அதனால் நான் கண்ணாடி பார்த்து தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ 2 கண்ணிலையுமே நான் போட்டு முடிச்சிட்டேன். பார்த்திங்களா, எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் 2 கண்ணிலையுமே போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா நான் இதிலையே போட்டு வச்சுக்கிறேன்.
அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா கீழே அங்கே வந்து ஆல்ரெடி மச்சம் இருக்குது, அதில் வந்து அது மேலே வந்து ஒரு குட்டியை மறுபடியும் ஒரு பொட்டு வச்சுட்டேன். எனக்கு இது வச்சு பழக்கமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் அதவே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கிறதுக்காக அந்த பேஸ்ட் என்கிட்ட இல்லை, நான் வாங்கவும் இல்லை. அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அது யூஸ் பண்ணால் முடி நரைக்கும், அப்படி வெள்ளை முடி ஆகும் அப்படி சொல்லி முடி நரைச்சிரும்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. அதுக்கு பின்னே இந்த கலர் குங்குமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு. குங்குமத்துலேயே நிறைய கலர் இருக்குது பார்த்திங்களா? அதில் வந்து இது வந்து ரொம்ப ரெட்டு. நம்ம பிளட் இருக்குது பார்த்திங்களா? பிளட்டு கூட சில டைம் பிளாக்காக தான் சில பேர்த்துக்கு இருக்கும். அதை விடவே இது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். எனக்கு பார்க்க ரொம்பவே இது இஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வாங்கிட்டேன். இப்போ இதுதான் வந்து குங்குமம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ தான் என்னோடய மேக்கப் வீடியோ. பார்த்திங்களா? டெய்லி இப்படி தான் நான் வெளியே போகும்போது எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிக்கு வெளியே போகும்போது மட்டும் அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். மற்றபடிக்கு வந்து எதுவும் இல்லை. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் இருக்கணும். லிப் பாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிரிச்சிடுவீங்க. பார்த்திங்களா? இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது வந்து டெய்லியில் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போகும்போது உதடி வெடிச்சிருந்துச்சுனால் அப்போ நான் இதை யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இன்றைக்கி வீடியோக்காக நான் இது போடுறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இது நல்லா தான் இருக்கும். பட் வந்துட்டு எனக்கு இது பிடிக்காது. இவ்வளோ தான் என்னோடய மேக்கப். இவ்வளோ தான். நான் வந்து லிப்ஸ்டிக் அது மாதிரி க்ரீம்ஸ் நிறையா போட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்னோடய மேக்கப் இவ்வளோ தான், சிம்பிளாக. ஏன்னா என் மாமாவுக்கும் மேக்கப் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இவ்வளோ தான். ஓகே மக்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன்னா, அம்மா காலையிலே சாப்பாடு வச்சுட்டாங்க. நான் வந்து எனக்கு அளவாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அது நான் செஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக இங்கே சாப்பிட மாட்டாங்க. டெய்லியும் மீன் குழம்பு கண்டிப்பாக இருக்கணும். மீன் குழம்பும் பொரிச்ச மீன் இருக்குது பார்த்திங்களா, அது கண்டிப்பாகவே டெய்லி இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்காது. நான் கோயம்புத்தூரில் இருக்க வரைக்கும் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்களா, நம்ம சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் தான் நான்வெஜ் இருக்காது, மற்ற எல்லா நாளும் நான்வெஜ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைச்சேன். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா கத்திரிக்காவே காணும்னு சொல்லி நினைக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் முழுசாக போடவே இல்லை. ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி சொத்தையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணி நீட்டமாக போட்டிருக்கேன். அது வந்துட்டு நல்லா வெந்ததுனால உங்களுக்கு தெரியல, சூப்பராக இருந்துச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அளவாக நான் செஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ தான் காய் இருந்துச்சு. ஸோ அதை அளவாக நான் செஞ்சுக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, உங்கள் யாருக்காவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவும் பிடிக்கும் குழம்பு. எங்கள் அம்மா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, அம்மா சமையலை வந்து நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கு இல்லையா, அதனால். மாமியாரும் நல்லா சமைப்பாங்க. பட் வந்து இங்கே இருக்க ஸ்டைலில் வந்து மாமியார் சமைப்பாங்க, அதுவும் நல்லா இருக்கும். பட் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்கலை சாப்பாட்டில். ஸோ அதனால் நானே தனியாக சமைப்பேன். இல்லைனா மாமா இல்லைனா அம்மா ஏதாச்சும் பொரியல் காரமாக இல்லாமல் சமைச்சு கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து மாமா வந்து மூவிக்கு போயிருக்காங்க ஃபஸ்ட்டு ஷோக்கு. ஸோ அதனால் மாமா ரொம்பவும் ஹாப்பி. மாமா நேரமாகவே கிளம்பிட்டாங்க. இனிமேல் தான் வருவாங்க. நான் போகவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கனால நிறைய பாய்ஸ்லாம் வருவாங்களே. ஸோ அதனால் நமக்கு மார்னிங் செட் ஆகாதுன்னு சொல்லி நான் போகவே இல்லை. மார்னிங் வந்து மாமா வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, ஷார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லியிருப்பாங்க நாங்கள் மூவிக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. நான் ஏன் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு, டிவி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஓகே மக்களே, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.